இது பார்த்தீங்களா? இது வந்து மோட்டர் ரிப்பேர் பண்ண ஒரு ஷார்ட் குட்டி ஸ்டோரி. ஆக்சுவலா இது மோட்ரு வந்து கழட்டி கழட்டி மாட்ட வேண்டியிருக்கு. ஏன்னா, ஏர் வாங்கிக்குது. மேலே உள்ள மவுத்த கழட்டாம, இல்லைன்னா அந்த நட்ட மட்டும் கழட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு போனேன். நான் அப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா? அதுதான் அந்த மோட்டரோட தலையில உள்ள நட்டு. ஆனா, அது உள்ள நட்ட கழட்டி தான் தண்ணி ஊத்த வேண்டியிருக்கு. நான் தலையில உள்ள நட்டு வந்து டைட் ஆயிடுச்சு. அது கழட்ட வரல. அதனால சரி அவர்ட்ட கொண்டு போய் மோட்டர் ரிப்பேர் பண்ணுறவர்ட்ட கொண்டு போய் காமிச்சா, அவர் கழட்டி தருவாரேன்னு எடுத்துட்டு போனேன். பார்த்தா அவர் வந்து அந்த நட்டை கழட்டிட்டு, நான் அதுக்கு மேலே ஓப்பன் வால்வு போட்டு தரேன் அப்படின்னாரு. அப்புறம் எங்களுக்கு ஒரே ஜாலியாக போச்சு. சரி ஓப்பன் வால்வு போட்டு தந்தா ஈஸியாக இருக்கும், கழட்டி மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரின்னு சொல்லிட்டு ஓப்பன் வால்வே போட்டுருங்க அப்படின்னோம். அப்புறம் பார்த்தா ஓப்பன் வால்வு அதெல்லாம் நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னாரு. சரின்னு போய் ஒரு கடையில் வாங்கிட்டு வந்தால் அவர் வந்து 3/4 இன்ச்சு சொன்னார். ஆனால் கடைக்காரர் எடுத்து கொடுத்தது வந்து மறந்து போய் 1 இன்ச்சு போய் எடுத்து கொடுத்துட்டாரு. அப்புறம் மறுபடியும் திருப்பி இவர்கிட்ட வந்து கொடுத்தப்ப இவர் மறுபடியும் எடுத்துகிட்டு போய் மாற்ற சொன்னார். அது மாதிரி ஒரு வேலைக்கு 2 தடவை ஆகிடுச்சா, பயங்கர கடுப்பாயிடுச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு தடவைக்கு 2 வேலை ஆனாலே பிடிக்காது. ஒரு வேலையை ஒரே நேரத்தில் செய்யணும்னு பார்ப்பேன். சோம்பேறியிலே முழு சோம்பேறி நான் அந்தளவுக்கு. அது அப்படின்னு இல்லை, ஒரு கடைக்கு எத்தனை தடவை போவாங்க, 4-5 தடவை போவாங்களா, எரிச்சலாக வரும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் ஒரே டைம்லேயே எல்லா வேலையும் பண்ணணும் அப்படின்னு நினப்பேன். 2 டைம் ஆகிடுச்சா, எனக்கு பயங்கர கடுப்பு, தாங்க முடியல. அப்புறம் சரின்னு கொண்டு வந்து கொடுத்தோடனே அவர் வந்து மாட்டி கொடுத்தாரு. இவர் வந்து ரொம்ப நல்லவராக இருக்கார். ஏற்கனவே மோட்டர் ரிப்பேர் பண்ண வந்தவர். இவர்கிட்ட தான் வந்து மோட்ரு ஏதோ வந்து ஆயிலெலாம் போட்டு ஏதோ க்ளீன் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து வாங்குங்க அப்படின்னாரு. அதனால் இவர்கிட்ட எடுத்துகிட்டு போனேன். எப்போனா ஒரு 2 வருஷமோ 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு இவரை தெரியும். இவர் இந்த வால்வை மாட்டி கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா, அது தலையில் இருந்த நெட்டை கழட்டினோடனே இந்த ஆன் ஆஃப் வால்வு கழட்டினோடனே இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதை தான் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி அதில் ஊற்றிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணி டெய்லி போட்டுட்ருக்கு. ஆனால் வந்து அந்த மாதிரி போடாமல் தண்ணி எடுக்க மாட்டேங்குது, ஏர் வாங்கிக்குது, தண்ணி ஏற மாட்டேங்குது. இதை போட்டு அமுக்குனா தான் தண்ணி ஏறுது. அப்புறம் சரி ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படி சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு வந்துட்டு மாட்டினேன். செம்மையாக ஒர்க் ஆகுது. இதுக்கு வந்து நான் என் ஃப்ரெண்டு கூட தான் போனேன் ஜாலியாக. என் ஃப்ரெண்டு வந்தனால சரின்னு சொல்லிவிட்டு, அவளுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததா, அப்புறம் எனக்கும் வேலை இருந்தது, சரி போய் பண்ணிவிட்டு வந்துட்டு மோட்டரை கடன்னு மாட்டிட்டேன். பயங்கர ஹாப்பியாக இருந்தது.